சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டமம் இந்த வாரம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை இரவுல தான் சந்திராஷ்டமம். ஆக சனிக்கிழமை பகலில் கூட ஒன்றும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை முழுக்கும் வாரத்தின் கடைசியில் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நைட்டு வரைக்கும் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் தான் சந்திராஷ்டமம். ஆக இந்த வாரத்தில் முதல் 6 நாட்கள் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான தொய்வுகளும் இல்லாமல் எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில் 5, 6, 7 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறாரு. ஆகவே சனிக்கிழமை வரைக்குமே இயல்பான ஒன்றாகவே இருக்கும். என்ன நடக்கும்? பிள்ளைகளை பற்றின சந்தோஷம் கொஞ்சம் இருக்கும், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, இந்த மாதிரியான கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை அமைவதற்கான துவக்கங்கள் இருக்கும். அஷ்டமச்சனையுடைய பாதிப்புகள் இந்த வருஷமும் சரி 2026லையும் சரி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக அஷ்டமச்சனியை பற்றி எந்த ஒரு சிம்மராசிக்கார இளைய பருவத்தினரோ முதியவரோ கவலையே பட வேண்டாம். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்க, சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, மேனேஜரோட சண்டை, யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, நான் தான் அதை ஆஃபீஸையே தூக்கி நிறுத்துகிறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை என்று நினைத்தவர்கள் அனைவருக்குமே வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் கடைசி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. எந்த ஒரு முடிவையும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் சிம்மத்தினர் எல்லோருக்கும்.